ஒரு அழகான காலையில் மெல்ல மெல்ல சூரிய ஒளி பூமியை பிரகாசப்படுத்தியது. ஒரு சிறிய குழந்தை ஜன்னல் அருகில் நின்று வானத்தை பார்த்து கொண்டிருந்தான். அவன் மனதில் ஒரு சின்ன ஆசை மட்டும் இருந்தது. எனக்கு ஒரு நண்பன் இருந்தால் நல்லா இருக்கும். அந்த எண்ணம் அவன் மனதை நிரப்பியது. அவன் மெதுவாக தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தான். அவன் கண்களிலிருந்து விழுந்த ஒரு கண்ணீர் துளி மேலே உயர்ந்து வானத்தை நோக்கி பறந்தது. அதை பார்த்து அவன் ஆச்சரியமடைந்தான். அந்த நேரத்தில் வானத்தில் ஒரு மந்திரம் நடந்தது. அந்த கண்ணீர் துளி மெதுவாக ஒரு ஒளியாக மாறியது. அந்த ஒளி ஒரு புதிய உயிராக உருவாக ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் வானம் ஒரு ரகசியத்தை சொன்னது. இந்த உலகத்தில் குழந்தைகளுக்கு ஒரு நண்பன் தேவை. யானை போல பாசமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும். தேனீ போல சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும். அந்த இரண்டு சக்திகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு புதிய உயிரை உருவாக்கின. முதலில் ஒரு சின்ன யானையின் முகம் உருவானது. பின்னர் அதன் பின்னால் சின்ன சிறகுகள் தோன்றின. அந்த உயிர் மெதுவாக கண்களை திறந்தது. நான் யார் என்று அது கேட்டது. வானம் மெதுவாக பதிலளித்தது. நீதான் டெலுபி. நீ குழந்தைகளின் சந்தோஷத்திற்காக பிறந்தவள். அந்த வார்த்தைகளை கேட்டதும் டெலுபி மெதுவாக பூமிக்கு இறங்கினாள். அந்த குழந்தை இருந்த இடத்துக்கே நேராக வந்தாள். அவன் இனி தனியாக இல்லை. அவன் ஆச்சரியமாக கேட்டான், நீ யார்? டெலுபி மெதுவாக சிரித்து, நான் உன் நண்பன் என்று சொன்னாள். அந்த நாள் முதல் அந்த குழந்தையின் வாழ்க்கை மாறிவிட்டது. அவன் சிரிப்பு மீண்டும் திரும்பி வந்தது. டெலுபி அவனுடன் விளையாடினாள். அவனுடன் நடனமாடினாள். அவனுடன் பாடினாள். அவனோடு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் டெலுபி நண்பனாக ஆனாள். யாராவது தனியாக இருந்தால், யாராவது சோகமாக இருந்தால் அங்கே டெலுபி வந்து நிற்பாள். சின்ன சிரிப்பை பெரிய மகிழ்ச்சியாக மாற்றுவாள். இன்று முதல் நீங்கள் எல்லாரும் டெலுபியின் நண்பர்கள். அவள் உங்களோடு விளையாட வருகிறாள். Are you ready?